அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்நாளையில் ஒரு மனிதன் நாம் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு எதிரிடை நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக உண்டு. அந்த எதிரிடை நட்சத்திரம் என்பதை நீங்கள் என்ன சொன்னோன்னா தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணணும். அது அக்யூரேட்டாக பகை நட்சத்திரம் ஒன்லி அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ அந்த மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த எதிரிடை நட்சத்திரங்களை நாம் என்ன சொன்ன டீல் பண்ணுகின்றது தான். அதில் போய் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம். அந்த பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அந்த எதிரிடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நம்மளுடைய உயிர் கண்டிப்பாக போயிடும். போயிடும். இப்போ அதுக்கு இல்லை, வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு என்ன சொன்னா உயிரா வதமா அப்படின்னு தான். அப்படி அந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்பயுமே குறித்து வச்சுக்கிடுங்க. ஜோதிடம் என்பது மெய்ப்பொருள் அப்படின்ட்டான். இதை தெரியாதவர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், பெரிய ரகசியம்லாம் இருக்குது. இந்த ரகசியத்தை செயல்படுத்தி விட்டு அமைதியாக உட்காந்துருங்க, நீங்கள் நினைச்ச காரியம்லாம் நடக்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அது காலத்தால் சொல்லப்படும். அந்த காலத்தால் சொல்லப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது யூடியூப் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதா அல்லது என்னை நேரே சந்திக்கும் போது கிடைக்குதா என்பது அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான். அப்போ இன்று காலையிலேருந்து என்ன சொல்லலான்னா காலையில் எனக்கு பூச நட்சத்திரம் வல்லநாடு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நானும் என்னுடைய மனைவியும் போயிட்டு நல்லபடியாக சேர்ந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ ஒரு பரீட்சித்து பார்த்தல் என்று ஒன்று இருக்கிறது. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரீட்சை என்பது இருக்கிறது. அந்த பரீட்சையில் என்ன சொன்னோன்னா நம்ம தேர்வு வரணும். அவன் இன்றைக்கி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் போக முடியாது. அதே சமயத்தில் பூசம் முக்கியமானது. எப்பயுமே பூச நட்சத்திரம் வந்தாலே ஆஃபீஸ் லீவ் தான். இப்போ காலையில் என்ன சொன்னால் நான் படித்த ஒரு விதி முறையை செயல்படுத்துகிறேன். செயல்படுத்தும் போது என்ன இன்னைக்கு நமக்கு பணம் வேணும். ஏன்னா 1ஆம் தேதி அப்படின்னு வந்துட்டாலே எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு பட்ஜெட் விழுந்துடும். ஒரு துண்டு பட்ஜெட் விழுந்துடும். இது எல்லா மனிதனுக்குமே இயற்கை தான். நாம் என்ன சொல்கிறோம், பெரிய ஆள் கிடையாது. அந்த துண்டு பட்ஜெட் சம்பளம் போடுறதில்ல, வாடகை கொடுக்கறது, போக்குவரத்து, இதில் எல்லாம் ஏதாவது ஒரு துண்டு பட்ஜெட் விழுக்கும். நான் கண்டுபிடித்த ஒரு ரகசியத்தை காலையில் செயல்படுத்துகிறேன். செயல்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தோட்டத்தில் போய் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பௌர்ணமியோடு சேர்ந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறனால தோட்டத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் விளக்கு போட்டுட்டு சொந்த கதையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உள்ள. அப்போ விளக்கெல்லாம் போட்டுட்டு நிதானமாக எனக்கு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது ஒரு கடையில் எனக்கு பிரியமாக ஒரு கடையில் போய் டீ குடிப்பேன். டீ குடிச்சிட்டு அந்த அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் தனியாக போய் டீ குடிப்பேன். குடிச்சிட்டு வீட்டில் பிரியமாக சாப்பிட்றது என்ன பொருள்னு எனக்கு தெரியும். அதை வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன். அப்போ புரிஞ்சு கொடுவாப்புல கடைக்கு போயிருக்காரு வாங்கிட்டு. அப்போ காலையில் அந்த விஷயத்தை செய்கிறேன். ஏன்னா துண்டு பட்ஜெட்டை சரி பண்ணணும்ல. துண்டு பட்ஜெட் சரி பண்ணணும். ஆனால் பொருளாதாரம் வரணும். அப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் என்ன சொன்னால் மத்தியானத்துக்குள்ளே என்ன சொன்னேன்னா ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அது காணாது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம செஞ்சோம். அப்போ நம்மளுடைய முழுமைக்கு உண்டான தீர்வு கிடைக்கல. பரவாயில்ல. இது என்ன சொன்னான்னா நம்ம யார்கிட்டையும் கொடுத்தா வச்சுருக்கோம். இயற்கை சொன்னதை நம்ம செய்கிறோம்.
செஞ்சதுக்கு நான் இப்போ பேசி முடித்த உடனே என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த பணம் வந்துட்டு. அப்போ நம்பிக்கை வேணும் இல்லையா? நம்ம நம்பித்தான் நமக்கு வந்து இந்த கிட்ட வந்து வேறு வழியெல்லாம் கிடையாது. எங்கேயாச்சும் போய் என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லா மனிதரும் ஜோதிடத்தை நம்புங்க, ஜோதிடரை நம்புங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது குரு இருக்கிற அமைப்புக்கு தக்கனதான் வந்து நிமிஷம் ஜோதிடர் வருவார். அப்போ நீங்கள் எதிலுமே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஜோதிடம் உண்மையானது. அதை எடுத்து இயம்புகின்றவர்களும் அதற்குண்டான ஆதிபத்தியம் உடையவர்களும் வந்து சரியான கோணத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றலாம். இது ஒரு கணக்கான ஒரு சந்தோஷத்தை நம்ம வீடியோவில் தான் பதிய முடியும். வந்துட்டு நாளைக்கு உண்டான துண்டு பட்ஜெட் சரி பண்ணப்படும். அது ஒரு ஹாப்பி தானே. கடவுளுக்கு நன்றி. இதை உங்கள்கிட்ட எதுக்கு பகிர்றேன் அப்படின்னா, நீங்களும் என்னை மாதிரி வெற்றி பெறுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன சொன்னேன், சார் நான் உங்கள்கிட்ட வந்தேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வேணும். அந்த வெற்றி தான் உங்களுக்கு வேணுமே தவிர வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அப்படி வெற்றி பெற்றீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் வந்து இந்த நட்சத்திர எதிரி என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே அனுச நட்சத்திரம் எதிரி தான். பரணிக்கு சுக்கிரன் எதிரி தான். அப்போ அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா நீங்கள் தோற்று போவீர்கள். ஏன்னா என்னுடைய கிளையண்ட் ஒருத்தருக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி, ஆனால் அவருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா தோத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சொன்னதையும் கேட்காது. கடைசி வரைக்கும் தோத்து என்ன சொல்கிறேன்னா வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து கேட்டை நட்சத்திரம் எப்பயுமே துன்பத்தை கொடுத்துரும். கேட்டை நட்சத்திர நபர்களையும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனுச நட்சத்திரத்தில் நபர்களே வந்த கிட்டக்க வந்து விட்டுறாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை கைப்பிடிச்சேங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் சங்கடப்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதியை கைப்பிடிக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதியை கைப்பிடிக்கக்கூடாது. திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் திருவோணத்தை வந்து ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள், வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொடுத்துவிடும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புராட நட்சத்திரத்தை கை கொள்ளாதீர்கள். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புராட நட்சத்திரத்தை கை கொள்ளாதீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தை டச் பண்ணிடாதீங்க. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் எந்த காரியமும் செஞ்சிடாதீங்க, ஆபத்து ஆபத்து ஆபத்து. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை டச்சே பண்ணக்கூடாது. உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை டச் பண்ணக்கூடாது. அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்தை டச் பண்ணக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவிட்டம் மிருகசீரிடத்தை டச்சே பண்ணக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா வந்து ஆப்போச்சு விட்டுருவானுங்க. அப்போ இப்படி இருக்கிற நம்ம இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோம். அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 13 நட்சத்திரங்கள். இந்த 13 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வீழ்ச்சி என்பது எங்கே இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வீழ்ச்சி என்பது இந்த நட்சத்திர நபர்களினாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ இது வந்து உங்களை வாட்டி வதைக்கும், கஷ்டப்படுத்தும். அப்போ இதற்கு தீர்வு என்னையா? ஒன்றுமே கிடையாது. பரணியில் போய் பிறந்தவன் அனுசத்திற்கு உண்டான நொங்கை தானம் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு இருந்தால்
அசுவதியில் போய் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான செர்ரி பழத்தை தானம் பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான கற்கண்டை தானம் பண்ணுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான கிறிஸ்மஸ் பழத்தை தானம் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான சீத்தாப்பழத்தை தானம் பண்ணுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான பலாப்பழத்தை தானம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்திற்கு உண்டான காளானையோ அல்லது வெள்ளரி பிஞ்சையோ தானம் பண்ணுங்கள். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான இளந்த பழத்தை தானம் பண்ணுங்கள். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அன்னாசி பழத்தை தானம் பண்ணுங்கள். உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான மாம்பழத்தை தானம் பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்திற்கு உண்டான கருப்பு திராட்சையை தானம் பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான தக்காளி சாதமும் மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான தேங்காய்ச்சில் அல்லது தேங்காய் பால் தானம் பண்ணுங்க. இப்படி இதில் கிரகம் இருந்தால் காலத்திற்கும் இது எதிரிடை நட்சத்திரம்தான். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் நான் சொன்ன 13 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. எதிரிடை நட்சத்திரம் எதிரி நட்சத்திரத்தில் போய் சந்திரன் மூவ் ஆகும்போது அல்லது என்ன சொன்னா உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் அதில் மூவ் ஆகும்போது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அதனால் அந்த காலம் முழுவதும் உங்களுக்கு எதிரி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள். இது காலத்திற்கும் வினை பயனை அனுபவிக்க வைக்கும். வச்சிரும். அப்போ காலத்திற்கும் வினை பயனை அனுபவிக்க வச்சிரும். அப்படிங்கும்போது நாம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது சாதாரணமாக தெரியலாம். இதுக்குள்ளே சொன்ன பெரிய பிரச்சனைக்குரியது. அப்போ பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பிரச்சனைக்குரியதை நாம் என்ன சொல்லலாம்னா டச் பண்ணவே கூடாது. அதுக்குண்டான உணவை நீங்கள் சாப்பிடவே கூடாது. தானத்தை தவிர வேறு வழியே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.